சுமன் கவி இந்த பக்கம் கூட்டணி தொடர்பான விஷயங்களை உங்க இறுதி செஞ்சுட்டு தொகுதி பங்கீடு வர போயிட்டு நாளைக்கு மதுராந்தகத்துல ஒரு மாநாடு நடத்துற அளவுக்கு வந்துட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர போறாரு. ஒரே மேடையில எல்லாரும் வந்துட்டாங்க. ஏறக்குறைய பீகார் மாடலை கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சிட்டாலும் கூட ரேஸ்ல முன்னாடி தானே போறாங்க. தேர்தல் தொடர்பான அறிவிப்புகளை முன்னாடி வெளியிடுறாங்க. இப்பதான் தேர்தல் தொடர்பான குழுவே அமைச்சிருக்கு திமுக. ரொம்ப பின்தங்கி இருக்குதா தேர்தல் வியூகத்துல திமுக? அதாவது தேர்தல் வியூகத்தில் ஒரு கூட்டணி இன்டாக்டாக ஒருங்கிணைந்து இருப்பது தான் அதனுடைய அந்த கட்டமைப்பு தான் முக்கியம்னு சொன்னால், பாஜக அதிமுக கூட்டணி என்பது எப்படி உறுதி செய்யப்பட்டது, அதற்கு பிறகு இன்னைக்கு இப்போ தான் நேற்று தான் டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்திருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னாடி வரலும் என்ன பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே பேசிட்டீங்க. ஆனால் சில முரண்பாடுகள், அதாவது ஒரு கட்சி தலைவராக பேசுவது வேற, அமமுகவினுடைய தலைவர் அவர். ஆனால் காங்கிரஸில் அப்படிப்பட்ட முரண்பாடுகள் இல்லை. நீங்கள் சோடேங்கர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் திமுகவை தவிர வேறு யாரோடும் டீல் பேசவே இல்லை, வேறு எந்த கட்சியோடும் தொடர்பு இல்லை அப்படின்னு பேசுகிறார். ஒன்று. இன்னொன்று, இவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கார், தமிழ்நாடு மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸின் தலைவர், இந்த கூட்டணி இந்த விவகாரங்களை எல்லாம் பொது வழியில் பேசாதீர்கள்னு சொல்றாரு. நாங்க கூட்டணி வலுவாக இருக்கிறது, எங்களுக்கு வலுவாக இருக்குதான்றதான் கேள்வி. ஒரே நிமிஷம் சார். டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வரும்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்புடன் வரவேற்கிறோம்னு ட்வீட் போடுறாரு. அது லாஜிக்கா அவங்களுடைய இன்டாக்ட காட்டுது. விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்த உடனே ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போடணும்? பிரவீன் சக்கரவர்த்தி யார் சார்? எத்தனை முறை எம்பியாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எத்தனை முறை அமைச்சராக பதவி வகித்தவர், தமிழ்நாட்டு அரசியலில் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய நிலை என்ன, அவர் எவ்வளவு வாக்கு வங்கி செல்வாக்கை வைத்திருக்கார், ஹவு பவர்ஃபுல் மேன் ஹி இஸ். அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லை. அவர் யார்? இல்ல. ஹூ இஸ் ஹி? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ராகுலுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா யாருங்க? நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க. கல்யாணம் நடத்துவாங்க. கல்யாண நேரத்தில் குடும்பத்துலேருந்து 4 பேர் இருப்பாங்க, இங்கே 4 பேர் இருப்பாங்க, வணக்கம் போட்டுக்கிட்டு 4 பொண்ணுங்க நிற்கும் பார்த்துருக்கீங்களா? அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. இதெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி குரூப். இவங்களுக்கும் இல்ல சுமன் கவி பிரவீன் சக்கரவர்த்தி வைத்திருங்க. மாணிக்கம் தாகூர் ஏன் பேசு? மாணிக்கம் நான் என்ன கேட்கிறேன், செல்வ பெருந்தகையா மாணிக்கம் தாகூர்? ஹூ இஸ் பவர்ஃபுல்? இல்ல திருச்சி வேலுசாமி பேசுறாரு. மாணிக்கம் திருச்சி வேலுசாமி யார்? நான் என்ன சொல்ல, செல்வ பெருந்தகையா என்ன பேசி காங்கிரஸ் லேபிள்ல பேசுறாங்க சார். ஒரு கண்டனம் கிடையாது. அப்ப இன்டாக்ட் கூட்டணியா? அது பொது வழியில் பேச வேண்டாம், இதுக்கு மேல சொல்லணுமே சார், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணுமே சார். ஏன் சார் சொல்ல மாட்டேன்றாங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், காங்கிரசினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை பொது வழியில் தேவையில்லாமல் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் பேசினா, அதுக்கு மேலேயும் பேசினார், அதுக்கு மேலேயும் பேசினார். இல்ல இல்ல, அதுக்கு மேலேயும் பேசினார்னா 2 காரணம் இருக்கணும். ஒன்று, தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆளுமை இல்லாம இருக்குது. 2, அவங்க தூண்டி விடுறாங்க, ஆழம் பாக்குறாங்க. 2 தானே இருக்கணும். இல்ல நான் என்ன கேக்குறேன், கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்காக வந்த சோடேங்கர் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் கூட்டணியை பேசி முடிப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை, அதாவது தொகுதி பங்கீடு மட்டும்தான் எங்கிட்ட, மற்ற எதுவுமே பிரச்சனை இல்லை சொல்லியாச்சு. இன்னொன்னு, திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறாரு, எங்களுக்கு சீட்டே தரட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த கூட்டணியில் பாஜக என்கிற ஒற்றை மதவாத சக்தியை வீழ்த்துவதற்காக இந்த கூட்டணியில் பயணிப்போங்கிறாங்க. இதே தான் 2 சிபிஐ கட்சிகளினுடைய நிலைமை. இவ்வளவு வலுவாக கூட்டணி இருக்கும்போது இன்னொன்று சொல்றேன், இன்னொன்று, இவங்க இப்பதான் துண்டு துண்டாக அந்து கிடந்தார்கள், ஒரு கந்தல் துணி மாதிரி. அதை ஒட்டி சேர்க்கறதுக்கு யாருமே கிடையாது. கேசி பழனிசாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நமது பிரச்சனையை தீர்ப்பதற்கு டெல்லிக்கு அலையணுமா அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து கேட்கிறாரு, தாவேகாவில போய் சேர்ந்திருக்கிற செங்கோட்டையனை பார்த்து. கேசி பழனிசாமி யார் சார்? இல்ல 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 கேளுங்க. இல்ல கேசி பழனிசாமி யாரு? அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இல்ல சார். அவரு அதிமுகவில் இல்ல கேசி பழனிசாமி. அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை கேசி பழனிசாமி யார் சார் முடிவு பண்ணுவா? இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நான் எனக்கு புரியல. அது கேசி பழனிசாமி ஸ்டேட். நான் பிரவீன் சக்கரவர்த்தியோட கேள்வியை கேட்டா அதுக்கு பதில் இல்ல. மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் அவர் கேசிபி பழனிசாமியை கொண்டு சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதிமுக பிரச்சனையை அதிமுக சரி செய்வதற்கு பதிலாக துண்டு துண்டாக கிடந்த கட்சியை இன்னைக்கு தங்கள் தேவைக்காக பாஜக ஒருங்கிணைத்திருக்கிறது, ஒட்டு போட்டு தச்சிருக்கு சார். சொல்றேன், அதனுடைய தேவை இல்ல. சொல்றேன் சொல்லிடுறேன். வெற்றி தானே சார். சொல்ல விடுங்க, நான் சொல்ல விடுங்க சார். நீங்க முன்னாடி பழைய இந்த காஜா பையனை ஒருத்தர் இருப்பான், டெய்லர் கடையில உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்பான். டெய்லர் இல்லாத நேரத்தில் உட்காந்து அவன் துண்டு துண்டாக கிடக்கிற துணிகளை எல்லாம், ஒரு சைடு டவுசர் தச்சிருப்பான், ஒரு சைடு கட்டம் போட்டிருக்கும், ஒரு சைடு கோடு போட்டிருக்கும்.
இந்த மாதிரி பொருந்தாத ஒரு கூட்டணி. நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தூக்கில் தொங்குவதற்கு சமம்னு சொன்னார். இந்த இருக்கு நான் நீங்க கேட்கணும். எங்க கட்சியில என்ன சரி பண்ணணும் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ்? அதுக்கு நாங்க தூக்குமாட்டி கூட சொல்லிடுவோம். பழனிசாமியோடு போவது தூக்கு மாட்டி கொண்டு சாவதற்கு சமம்னு சொன்னவரு இன்னைக்கு இன்டாக்ட் ஆயிட்டாரா? இது இன்டாக்டான கூட்டணியா? இல்ல எனக்கு புரியல. அப்படின்னு பார்த்தா மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ எவ்வளவு பேசி இருக்கிறாரு? கரெக்ட். எப்ப பேசினாரு? எப்ப பேசினார்? 2009ல ஈழத்தமிழர் விவகாரத்தில் இருக்கிறப்போ காங்கிரஸ் 2009க்கு பிறகு எத்தனை தேர்தல் திமுகவில் இருந்து வெளியேறிய பிறகு அவர் பேசாத பேச்சா? சார் நான் கேக்குறது கூட்டணியில எது வேணா நடக்கும் சார், அரசியல் எது வேணா நடக்கும் சார். பீகார்ல ஒரு மாடலை ஃபாலோ பண்ணிருக்காங்க, இன்டாக்ட் பண்றாங்க. இந்த இன்டாக்ட், இந்த ஒருங்கிணைப்பு திமுகவுக்குள்ள இருக்குதா இல்லையா? ஏங்க இன்டாக்டா இருக்கிற கூட்டணியை பார்த்து நீ இன்டாக்டா இருக்கியா இன்டாக்டா இருக்கன்னு கேக்குறீங்க. நேத்து தான் கந்தல் மாதிரி கிடங்க கூப்பிட்டு வச்சிருக்காங்க. இன்னொன்னு, இவர் டிடிவி தினகரன் பக்கத்துல பின்னாடி நிக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் வாங்க மாட்டாரு. யார் சொல்றா? நானா சொன்னேன்? இப்ப அவர் எங்க இருக்காரு? இல்ல இல்ல யாரு இப்ப அது பேசினார் இல்லையா, அவர் எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்கு எனக்கு தெரியும். அதுதான் சார் பிரச்சனைங்க. நீங்க இல்ல அதுதான் பிரச்சனைங்க. இல்ல சொல்லலாம் சார். இன்டாக்டான கூட்டணின்னு ஒன்னு சொன்னீங்க. இன்னொன்னு இன்டாக்டான கூட்டணி தானே. வாயால இவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிருக்கணும்ல. ஒண்ணு நீங்க நேற்று சொன்ன மாதிரி தூக்கு கயிறோட வந்திருக்கணும். இல்ல அப்படின்னா குறைஞ்சபட்சம் என் நிலைப்பாடு மாறிடுச்சுங்க, நான் இவரைத்தான் வரவேற்கிறேன், வழிமொழிகிறேன், தூக்கி சொல்ல வேண்டியதானே. இன்றைக்கு பியூஷ் கோயல் 2 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க சார். ஒன்னு மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இப்படிதான் இருந்துச்சு. அங்க உத்தவ் தாக்கரேவையும் சரத்பவாரையும் தூக்கிட்டு நாங்க மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்போ கூட ஏக்நாத் ஷிண்டேவை அவர்கள் கடைசி வரை அங்கீகரிச்சாங்க. பீகார்ல கூட அப்படித்தான். பீகார்ல பாஜக நிதிஷ்குமாரை காலி பண்ணிடுவாங்க, அவர் இடத்த பிடிச்சிருவாங்க, வெற்றிக்கு பிறகு பாஜகவுடைய ஒருவர் தான் முதலமைச்சர் ஆகுவார்னு சொன்னாங்க. ஆனா அங்க நிதிஷ்குமார் தான் ஆயிருக்கிறாரு. ஏன் அந்த ஃபார்முலா இங்க வரக்கூடாது? அதுதானே உதாரணமா காட்டுது பாஜக. பாஜக சொல்லுகிற அந்த வார்த்தை தப்பு இல்லையா? பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் நாங்க சொல்ற ஒருத்தர் அதிமுகவை சேர்ந்தவர் ஒருவர், அதுலயே இல்லையே. அதான் நல்லா புரிஞ்சுக்கங்க. மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு சொல்றது அது பழையது. மாப்பிள்ளையே யாருன்னு தெரியலங்க. மாப்பிள்ளையே அங்கீகரிக்கல. இல்ல சார், எனக்கு புரியுது சார். அவமானம் இல்ல இல்ல சுமன், எனக்கு ஒரே ரொம்ப எளிமையான கேள்வி. சுமன் தலைவருக்கு தேவையா? ஒரே ஒரு நான் என்ன சொல்றேன், அதிமுகவோடு முரண்பட்ட, இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன், வார்த்தை சொல்றீங்க. இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன். அதிமுகவோடு முரண்பட்ட ஒருவரை என்டிஏ கூட்டணிக்குள்ள பாஜக கொண்டுட்டு வந்தது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில முரண்பட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க யார் கடிவாளம் கட்டுறாங்க? அதை மட்டும் சொல்லுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் தான் கட்சியோட அத்தாரிட்டியே. அவரு இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு எதையும் துளியும் கவனிக்காம, நீங்க பழைய கதையை விட்டுருங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டு இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாரு. ஏன் 2 வாரத்துக்கு முன்னாடி வரலாம் அதான் பேசினாரு. எடப்பாடி பழனிசாமியோடு என் வாய்ப்பே இல்லை எக்காரணத்தை கொண்டு பேசினவர் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாரு. ஸோ ரெண்டையும் ஒப்பிடாதீங்க. அது சில்லறையாக இருக்கிறவர்கள் ஒரு 1000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒருத்தர்லாம் ஒரு கட்சியில் இருந்துட்டு பேசுவாரு, அந்த கட்சியின் தலைமை நடவடிக்கை எடுக்கும். நீங்க அதை விட்டுருங்க. ஆனால் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, நான் தான் சொல்றேன், செல்வ பெருந்தகை தெளிவாக. இன்னொன்று, கட்சி நடவடிக்கைகள், அதாவது தேர்தல் நடவடிக்கை என்பது கூட்டணிக்கு பேரம் பேசுவது. இப்போ வரையிலும் அதிமுக கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில, ஏன்னா அவங்க அதிமுக கூட்டணின்னு சொல்லவே இல்லையே. அவர் இன்னைக்கு வரலையும் அதிமுக தலைவருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லையே. அவர் கூட்டணியை சேர்க்கலங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் பாருங்க. கூட்டணியில அவரு டிடிவி தினகரனை அழைத்திருந்தாரா? இன்னொரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அங்க பீகார்ல நடந்த மாதிரி, இங்க இருக்கிற அதிமுகவை பிளவு செய்தது யார்? சுக்குநூறாக பிரித்தது யார்? கூவத்தூர்ல கொண்டு போய் வச்சு அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்தது? அதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல அதுக்கான காரணம் என்ன விளக்கிடுங்களேன். இல்ல அதுக்கு அதிமுகவை கூறு போட்டாங்க, பிளவுபடுத்தினாங்க, பிரிச்சாங்க, கிளர்ச்சி உண்டாக்குனாங்க, எல்லாம் வச்சுங்களேன். அதுக்கான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாஜகவை ஏத்துக்குதுன்னு வச்சுங்களேன். அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? இங்க ஒரு நிலையான அரசு இருக்க கூடாது, நாங்கள் நிர்ணயித்த ஒருவர் வரணும். நாங்க அத பத்தி அதிமுக தானே சார் கவலைப்படணும். அதிமுகவே கூட்டணி வச்சுக்குது. நான் பேச விட மாட்டேங்கிறீங்க. நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்ன நோக்கம்னு கேட்டீங்க. ஒரு நிலையற்ற அரசு, ஒரு பாவை மாதிரி என் கைக்கு உட்பட்ட ஒரு அரசு வேணும். அதனாலதான்
பிரித்து வச்சிருக்காங்க. இன்னொன்னுங்க குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இல்ல இல்ல, சொல்லி இல்ல, சொல்லி ஒரே- முடிச்சிருந்தேன். இந்த இல்ல, கேள்வி பாவை மாதிரி இருக்கிறீங்களா? அதுக்கு திமுகவை தானே சார் அவங்க பண்ணணும். இல்ல சார், ஆட்சியில் இல்லாத அதிமுகவை ஏன் அப்படி பண்ணணும் அவங்க? ஒண்ணு புரிஞ்சுக்கங்க சார், நான் சொல்றத உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதில சொல்லிடுறேன். பிரிச்சது ஏன்னு கேட்டீங்க. ஒரு நிலையற்ற அரசு ஒண்ணு வேணும், ஆனா அது இலக்கு கட்டுப்பட்டு வேணும். அதுக்கு எந்த பவர் இருக்கும் கூடாது. நாங்க கூட்டின என்டிஏ கூட்டணியில 2024 19% வாக்குகள், 18% வாக்குகள் நாங்க வச்சிருக்கிறோம். எது டிடிவி தினகரன் இன்ன பிற கட்சிகள் இதுகளெல்லாம், அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் இழுத்து தன் பக்கம் வச்சுக்கிட்டு நாங்க 18% வச்சிருக்கிறோம், நீங்க 20% வச்சிருக்கீங்கன்னு தான் பேரம் பேசுறாங்க. யாரு பேசலாம்? நான் பேசல, முன்னாள் தலைவர் இவரு பேசல. சொல்லிடுறேன் சார், நான் சொல்ல முடிக்க மாட்டேன், விட மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு இன்னைக்கு வரையிலையும் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு விருப்பம் இல்ல. அவர் எவ்வளவு முரண்பாடுகளோட இருக்கிறாரு. நாலாபுரக்கம் நண்டுகள் கூட்டணி, ஒருத்தர் காலை ஒருத்தர் இழுத்து விடுகிற. நான் பேசுறேன். இல்ல, இதுல முரண்பட்ட பல தகவல்கள் வந்திருக்குது. நிதானமாக செயல்படுகிறார். பல்வேறு திட்டங்களை, அதாவது அவங்க கூட்டணி மட்டும் இல்ல, களத்தில் இறங்கி ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி 2 கோடி பேர்களை சேர்க்கை நடத்திருக்காங்க. 2 கோடி பேர்களை வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை நடத்திருக்காங்க. வடக்கு மண்டல மாநாட்டில் மட்டும் 1.30 லட்சம், 1,30,30,000 நிர்வாகிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள், முப்பெரும் விழா நடத்தியிருக்காங்க. 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து 68,000 பிஎல்ஏக்களை கூட்டி அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ யுத்தத்துக்கான இந்த தேர்தல் கள அரசியலுக்கான வியூகங்களை வகுத்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. இவங்க இன்னைக்கு வரலும் அதிமுக தரப்பில், பாஜக தரப்பில் யார் மாப்பிள்ள, யார் கட்சி யார் கல்யாணம், அதாவது யார் நடத்துகிறார்கள் இந்த கூட்டணியை, இதுவே இன்னும் முடிவாகவில்லை. ஒரு பெரிய மிரட்டலுக்கு மத்தியில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. நன்றி.